இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி மேத் புக்கில் எக்ஸசைஸ் 3.2ல் தேர்டில் 5th சம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மேலே இருக்க சம் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டோம். எதுவும் டவுட்னா கேளுங்க. A fraction become 9/11 if 2 is added to both numerator and denominator. ஒரு நியூமரேட்டர் ஒரு டினாமினேட்டர் இருக்க ஃப்ராக்ஷன் இருக்குது. நமக்கு அந்த ஃப்ராக்ஷன் என்னன்னே தெரியாது. ஃபஸ்ட்டு என்ன எழுதிக்கலாம்? லெட் த fraction b x by y. ஒன்றுமே தெரியாத ஃப்ராக்ஷனை x by yன்னு வச்சுருக்கோம். கொஸ்டினில் ஃபஸ்ட் லைன் என்ன கொடுத்துருக்கு? 2 இஸ் ஆடட் டு போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். இப்போ இந்த ஃப்ராக்ஷனில் எக்ஸ் ப்ளஸ் டூவும் ஒய் ப்ளஸ் டூவும் போட்டோம்னா ஆன்சர் 9/11 கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இருக்கட்டும். இப்போ செகண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இஃப் 3 இஸ் ஆடட் டு போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் இட் பிகம்ஸ் 5/6. இதே ஃப்ராக்ஷனில் எக்ஸ் கூட வந்து 3யும் ஒய் கூட வந்து 3யும் ஆட் பண்ணோன்னா இட் பிகம்ஸ் 5/6. இதை வச்சுக்கிட்டு நம்ம 2 ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சி நம்ம செய்ய போகிறோம். அவ்வளோதான். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு இதை வச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 11 இன்ட்டு x plus 2 is equal to 9 into y plus 2. அதே மாதிரி இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? 6 into x plus 3 is equal to 5 into y plus 3. இப்போ வந்து இதை உள்ளே வச்சு மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 11 வச்சு 11 into x 11x plus 22 is equal to 9y plus 18. அதே மாதிரி இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 6 உள்ளே வச்சு மல்டிப்ளை 6x plus 6 3s are 18 is equal to 5 into y 5y 5 into 3 5 3s are 15. இப்போ y மட்டும் ஒரு சைடு கொண்டு வந்துடும். என்ன வரும்? 11x minus 9y is equal to 18 minus 22. அதே மாதிரி இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன வரும்? 6x minus 5y is equal to 15 minus 18. இப்போ இந்த பக்கம் என்ன வரும்? 11x minus 9y. இது பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா சைன்? அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணி பெரிய நம்பருக்கு முன்னால் இருக்க சைனை போடணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்? பெரிய நம்பருக்கு முன்னால் இருக்க சைன் மைனஸ் அப்படின்னு வந்துடும். -30 என்ன வருது? -4 அப்படின்னு வந்துருச்சா ஈக்குவேஷன். இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி இந்த சைடு பண்ணால் என்ன வரும்? 6x ப்ளஸ் 5y மைனஸ் 5y ஆயிடுச்சு. இங்கே 18ல் 15 போயிடுச்சுன்னா -3. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த ஈக்குவேஷனில் எடுப்போமா? செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டால் என்ன வரும்? x is equal to -3 அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் 5y divided by 6. சப்ஸ்டியூட் இன் 1. இதை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ 11 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -3 ப்ளஸ் 5y டிவைடட் பை 6 மைனஸ் 9y இஸ் ஈக்குவல் டு -4. அப்போ என்ன வரும்? 11 மட்டும் மேலே இருக்குமா? 11 இன்ட்டு -3 ப்ளஸ் 5y இந்த 6 வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 54 வரும். 9 6 are 54. 54y காமனாக 6 கொண்டு வந்துடணும். -4 இங்கே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணலாம்? 11 வச்சு உள்ளே மல்டிப்ளை பண்ணுவோமா? 11 இன்ட்டு -3 -33 ப்ளஸ் இங்கே என்ன வரும்? 11 5s are 55y மைனஸ் 54y இஸ் ஈக்குவல் டு -4 இந்த 6 வச்சு இங்கே மல்டிப்ளை பண்ணிடலாம். 24 வரைக்கும் வந்துருச்சா? இப்போ 55ல் 54 போயிடுச்சுன்னா வெறும் ஒரே ஒரு y மட்டும் வரும். y is equal to இங்கே என்ன வருது? -24 ப்ளஸ் 33. அப்போ yயில் வந்து 24ல் 33 வந்து சப்ட்ராக்ட் பண்ணாலும் என்ன கிடைக்கும்? 24க்கு அப்புறம் 25 26 27 28 29 30 31 32 33 9 கிடைக்குது. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? 9. இதை கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் இன் எக்ஸ். எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணால் x is equal to -3 ப்ளஸ் 5 into 9 divided by 6 is equal to -3 plus 5 9s are 45. 45 divided by 6 is equal to 45 போயிடுச்சுன்னா வரும் 42. 42 divided by 6. 6 டேபிள் சொல்லுவோமா? 1 6 is 6 7 6 are 42. இப்போ 7 தான் ஆன்சர். ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன ஆன்சர் கேட்டிருக்கு? அந்த ஃப்ராக்ஷன் என்னன்னு கேட்டிருக்கு. ஸோ the fraction is x by y. x by y தானே வச்சுருக்கோம். இப்போ 7/y யோட வேல்யூ தான் இருக்குது 9.